ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தளபதி விஜய் அண்ணாவோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவரோட முதல்ல நடிச்ச படம் நாளைய திருப்பி படம். இந்த படத்தோட பட்ஜெட் 3 கோடி ரூபாய். இந்த படத்தோட கலெக்ஷன் 2 கோடி ரூபாய். இந்த படம் ஃப்ளாப் படம். அடுத்து நான் படம் பார்க்க போகிறேன் செந்தில் பாண்டி. இந்த படத்தோட பட்ஜெட் 50 லட்ச ரூபாய். இந்த படத்தோட கலெக்ஷன் வந்து 2 கோடி ரூபாய். இந்த படம் ஈ திரைப்படம். அடுத்து நான் படம் தான் ரசிகன் படம். இந்த படத்தோட பட்ஜெட் 20 லட்ச ரூபாய். இந்த படத்தோட பட்ஜெட் 1.2 crores. இந்த படம் ஒரு ஈ திரைப்படம். அடுத்து நான் படம் தான் தேவா. இந்த படத்தோட பட்ஜெட் 10 லட்ச ரூபாய். இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 1.43 crores. இந்த படம் ஈ திரைப்படம். அடுத்து என்ன படம்னா ராஜாவின் பாடுகையிலே. இந்த படத்தோட பட்ஜெட் 20 லட்ச ரூபாய். இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 1.90 crores. இந்த படம் ஈ திரைப்படம். அடுத்து என்ன படம் பார்க்க போனால் விஷ்ணு. இந்த படத்தோட பட்ஜெட் 40 லட்ச ரூபாய். இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 4.1 crores. இந்த படம் சூப்பர் ஹிட் திரைப்படம். அடுத்து என்ன படம்னா சந்திரலேகா. அடுத்து என்ன படம் பார்க்க போனால் சந்திரலேகா. இந்த படத்தோட பட்ஜெட் 2 கோடி ரூபாய். இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 1.90 crores. இந்த படம் ஒரு ஃப்ளாப் திரைப்படம். அடுத்து என்ன படம் பார்க்க போகிறோம்னா கோயம்புத்தூர் மாப்பிள்ளை. இந்த படத்தோட பட்ஜெட் 2 கோடி ரூபாய். இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 6 கோடி ரூபாய். இந்த படம் ஈ திரைப்படம். அடுத்து என்ன படம்னா பூவே உனக்காக. இந்த படத்தோட பட்ஜெட் 40 லட்ச ரூபாய். இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 10 கோடி ரூபாய். இந்த ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படம். அடுத்து என்ன படம்னா வசந்த வாசல். இந்த படத்தோட பட்ஜெட் 20 லட்ச ரூபாய். இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 1.30 crores. இந்த படம் ஈ திரைப்படம். அடுத்து என்ன படம்னா மாண்புமிகு மாணவன். இந்த படத்தோட பட்ஜெட் 40 லட்ச ரூபாய். இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 1.75 crores. இந்த படம் ஈ திரைப்படம். அடுத்து என்ன படம்னா செல்வா. இந்த படத்தோட பட்ஜெட் 40 லட்ச ரூபாய். இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 1.75 crores. இந்த படம் ஈ திரைப்படம். அடுத்து என்ன படம்னா காலமெல்லாம் காத்திருப்பேன். இந்த படத்தோட பட்ஜெட் 80 லட்ச ரூபாய். இந்த படத்தோட கலெக்ஷன் 2.3 crores. இந்த படம் ஈ திரைப்படம். அடுத்து என்ன படம்னா லவ் டுடே. இந்த படத்தோட பட்ஜெட் 30 லட்ச ரூபாய். இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 3.80 crores. இந்த படம் சூப்பர் ஹிட். அடுத்து என்ன படம்னா ஒன்ஸ் மோர். இந்த படத்தோட பட்ஜெட் 50 லட்ச ரூபாய். இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து 8.95 crores. இந்த படம் சூப்பர் ஹிட். அடுத்து என்ன படம்னா நேருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 80 லட்ச ரூபாய். இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து 4 கோடி. இந்த படம் சூப்பர் ஹிட் திரைப்படம். அடுத்து என்ன படம்னா காதலிக்க முடியாது. இந்த படத்தோட பட்ஜெட் 50 லட்ச ரூபாய். இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து 15 கோடி. இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படம். அடுத்து என்ன படம் நினைத்தே வந்தா. இந்த படத்தோட பட்ஜெட் 60 லட்ச ரூபாய். இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 10 கோடி ரூபாய். இந்த படம் திரைப்படம். அடுத்து என்ன படம் தான் பிரியமுடன். இந்த படத்தோட பட்ஜெட் 75 லட்ச ரூபாய். இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் 3.75 crores. இந்த படம் திரைப்படம். அடுத்து என்ன படம் நிலவே வா. இந்த படத்தோட பட்ஜெட் 70 லட்ச ரூபாய். இந்த படத்தோட கலெக்ஷன் 7 கோடி ரூபாய். இந்த படம் ஒரு திரைப்படம். அடுத்து என்ன படம்னா துள்ளாத மனமும் துள்ளும். இந்த படத்தோட பட்ஜெட் 4 கோடி. இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 70 கோடி ரூபாய். இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படம். அடுத்து என்ன படம் என்ன காதல். இந்த படத்தோட பட்ஜெட் 2 கோடி ரூபாய். இந்த படத்தோட கலெக்ஷன் 5 கோடி ரூபாய். இந்த படம் ஒரு ஆவரேஜ் திரைப்படம். அடுத்து என்ன படம் தான் நெஞ்சிலே. இந்த படத்தோட பட்ஜெட் 3.56 crores. இந்த படத்தோட கலெக்ஷன் 415 crores. இந்த படம் ஒரு ஆவரேஜ் திரைப்படம். அடுத்து என்ன படம் தான் மின்சார கண்ணா. இந்த படத்தோட பட்ஜெட் 2 கோடி ரூபாய். இந்த படத்தோட கலெக்ஷன் 8 கோடி ரூபாய். இந்த படம் திரைப்படம். அடுத்து என்ன படம் தான் கண்ணுக்குள் நிலவு. இந்த படத்தோட பட்ஜெட் 2 கோடி ரூபாய். இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 8 கோடி ரூபாய். இந்த படம் ஒரு திரைப்படம். அடுத்து நம்ம படம் பார்க்க போனால் குஷி படம். இந்த படத்தோட பட்ஜெட் 2 கோடி ரூபாய். இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 30 கோடி ரூபாய். இந்த படம் ஆல் டைம் பிளாக் பஸ்டர். அடுத்து என்ன படம் பிரியமானவளே. இந்த படத்தோட பட்ஜெட் 3 கோடி ரூபாய். இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 13.50 லட்ச ரூபாய். இந்த படம் ஒரு திரைப்படம். ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படம். இந்த படத்தோட பட்ஜெட் 3 கோடி ரூபாய். இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 25 கோடி. இந்த படம் பிளாக் பஸ்டர். அடுத்து என்ன பண்ணால் பத்திரி. இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 2 கோடி. இந்த படத்தோட கலெக்ஷன் வந்து 10 கோடி ரூபாய். இந்த படம் திரைப்படம். அடுத்து ஷாஜகான். இந்த படத்தோட பட்ஜெட் 2 கோடி ரூபாய். இந்த படத்தோட கலெக்ஷன் 10 கோடி. இந்த படம் திரைப்படம். அடுத்து என்ன படம் தமிழன். இந்த படத்தோட பட்ஜெட் 4 கோடி. இந்த படத்தோட கலெக்ஷன் 8 கோடி. இந்த படம் ஆவரேஜ் திரைப்படம். அடுத்து என்ன படம்னா யூத் திரைப்படம். இந்த படத்தோட பட்ஜெட் 2 கோடி. இந்த படத்தோட கலெக்ஷன் 8 கோடி. இந்த படம் திரைப்படம். அடுத்து என்ன படம்னா பகவதி. இந்த படத்தோட பட்ஜெட் 3 கோடி. இந்த படத்தோட கலெக்ஷன் 10 கோடி. இந்த
இந்த படம் ஆவரேஜ் திரைப்படம். அடுத்து நான் வசீகரன். இந்த படத்தோட பட்ஜெட் 3 கோடி. படத்தோட கலெக்ஷன் 12 கோடி ரூபாய். இந்த படம் திரைப்படம். படம் பாக்ஸ் ஆஃபீஸ் 12 கோடி. இந்த படம் திரைப்படம். அடுத்து என்ன படம் தான் புதிய கிஜி. இந்த படத்தோட பட்ஜெட் 5 கோடி. இந்த படத்தோட கலெக்ஷன் 4.8 crores. இந்த படம் ஃப்ளாப் படம். அடுத்து என்ன படம் பார்த்தோம்னா திருமலை திரைப்படம். இந்த படம் ஒரு 10 கோடி பட்ஜெட். இந்த படத்தோட கலெக்ஷன் 33 கோடி. இந்த ஒரு படம் ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படம். அடுத்து என்ன படம்னா கில்லி திரைப்படம். இந்த படம் பட்ஜெட் 8 கோடி. இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 50 கோடி ரூபாய். இந்த படம் ஒரு ஆல் டைம் பிளாக் பஸ்டர் திரைப்படம். அடுத்து என்ன படம்னா மதுரை. இந்த படத்தோட பட்ஜெட் 6 கோடி ரூபாய். இந்த படத்தோட கலெக்ஷன் 13. இந்த படம் திரைப்படம். அடுத்து என்ன திரைப்படம் தான் திருப்பாச்சி. இந்த படத்தோட பட்ஜெட் 12 கோடி. இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 42 கோடி ரூபாய். இந்த திரைப்படம் ஒரு ஆல் டைம் பிளாக் பஸ்டர் திரைப்படம். அடுத்து என்ன திரைப்படம்னா சச்சின். இந்த படத்தோட பட்ஜெட் 3 கோடி. இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 12 கோடி. இந்த படம் திரைப்படம். அடுத்து என்ன படம் தான் சிவகாசி. இந்த படத்தோட பட்ஜெட் 12 கோடி. இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 26 கோடி. இந்த படம் சூப்பர் திரைப்படம். அடுத்து என்ன திரைப்படம்னா ஆதி. இந்த படத்தோட பட்ஜெட் 6 கோடி. இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 8 கோடி. இந்த படமோட ஆவரேஜ் திரைப்படம். அடுத்து என்ன படம் தான் போக்கிடி. இந்த படத்தோட பட்ஜெட் 10 கோடி. இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 25 கோடி. இந்த படம் ஆல் டைம் பிளாக் பஸ்டர் திரைப்படம். அடுத்து என்ன படம் தான் அழகிய தமிழ் மகன். இந்த படத்தோட பட்ஜெட் 12 கோடி. இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 30 கோடி. இந்த படம் திரைப்படம். அடுத்து என்ன படம் கூலி. இந்த படமும் பட்ஜெட் 12 கோடி. இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 32 கோடி. இந்த படம் திரைப்படம். அடுத்து என்ன படம் தான் வில்லு. இந்த படத்தோட பட்ஜெட் 14 கோடி. இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 18 கோடி. இந்த படம் ஆவரேஜ் திரைப்படம். அடுத்து என்ன திரைப்படம் தான் வேட்டைக்காரன். இந்த படத்தோட பட்ஜெட் 16 கோடி. இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 90 கோடி. இந்த படம் திரைப்படம். அடுத்து என்ன படம் தான் சோடாபுரம். இந்த படத்தோட பட்ஜெட் 35 கோடி. இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 30 கோடி. இந்த படம் ஃப்ளாப் படம். அடுத்து என்ன படம்னா ராவணன். இந்த படத்தோட பட்ஜெட் 20 கோடி. இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 102 கோடி. இந்த படம் ஒரு திரைப்படம். இந்த அடுத்து நான் வேலாயுதம் திரைப்படம். இந்த படத்தோட பட்ஜெட் 45 கோடி. இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 60 கோடி. இந்த படம் திரைப்படம். அடுத்து என்ன படம்னா துப்பாக்கி திரைப்படம். இந்த படத்தோட பட்ஜெட் 20 கோடி ரூபாய். இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 121 கோடி. இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படம். 50 கோடி. இந்த படத்தோட கலெக்ஷன் 150 கோடி. இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட். அடுத்து என்ன படம் தலைவா. இந்த படத்தோட பட்ஜெட் 60 கோடி. இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 77 கோடி. இந்த படம் ஒரு ஆவரேஜ் திரைப்படம். அடுத்து என்ன படம் தான் ஜில்லா படம். இந்த படத்தோட பட்ஜெட் 50 கோடி. இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 85 கோடி. இந்த படம் சூப்பர் ஹிட். அடுத்து நம்ம கத்தி. இந்த படத்தோட பட்ஜெட் 70 கோடி. இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 121 கோடி. இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர் திரைப்படம். அடுத்து என்ன படம் தான் புலி. இந்த படத்தோட பட்ஜெட் 87லேருந்து 130 கோடி. இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 101 கோடி. இந்த படம் ஃப்ளாப் படம். அடுத்து நம்ம என்ன தெரியும். இந்த படத்தோட பட்ஜெட் 75 கோடி. இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 150 கோடி. இந்த படம் ஒரு பிளாக் பஸ்டர். அடுத்து என்ன படம் தான் பைடவா. இந்த படத்தோட பட்ஜெட் 60 கோடி ரூபாய். இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 100 கோடி ரூபாய். இந்த படம் திரைப்படம். அடுத்து என்ன படம் தான் மெர்சல் திரைப்படம். இந்த படத்தோட பட்ஜெட் 120 கோடி. இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 200லேருந்து 260 கோடி. இந்த படம் ஒரு ஆல் டைம் பிளாக் பஸ்டர். அடுத்து என்ன படம் தான் சர்க்கார். இந்த படத்தோட பட்ஜெட் 110 கோடி. இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 253.93 crores வரைக்கும் சில இருக்குது. இந்த படம் சூப்பர் படம் பார்க்க போனால் பிகில் படம். இந்த படத்தோட பட்ஜெட் 180 கோடி. இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 285 to 300 கோடி. இந்த படம் ஒரு ஆல் டைம் பிளாக் பஸ்டர் திரைப்படம். அடுத்து என்ன படம் தான் மாஸ்டர் திரைப்படம். இந்த படத்தோட பட்ஜெட் 180 கோடி. இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் 285 to 300 கோடி. இந்த படம் ஒரு ஆல் டைம் பிளாக் பஸ்டர் திரைப்படம். அடுத்து என்ன படம்னா பீஸ்ட். இந்த படத்தோட பட்ஜெட் 130-150 கோடி. இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 216 to 300 கோடி. இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் படம். அடுத்து என்ன படம்னா வாரிசு. இந்த படத்தோட பட்ஜெட் 280 கோடி. இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 290 to 293 crores. இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் படம். அடுத்து என்ன படம்னா லியோ. இந்த படத்தோட பட்ஜெட் 250லேருந்து 400 கோடி. இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 595லேருந்து 615 கோடி வரைக்கும். இந்த படம் ஒரு ஆல் டைம் பிளாக் பஸ்டர் திரைப்படம். அடுத்து என்ன படம் தான் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தி கோட். இந்த படத்தோட பட்ஜெட் 380லேருந்து 400 கோடி. இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் 440லேருந்து 460 கோடி. இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம். ஜனநாயகன். இந்த படத்தோட பட்ஜெட் 300 கோடி ரூபாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, பாய்.